Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 21st June 2025 RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஜூன் 5 ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருந்தாங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல SSC CGL க்கான நியூ பேட்ச், SSC MTs க்கான நியூ பேட்ச், RRB குரூப் டி க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் SSC எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், குரூப் டி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு SSC அண்ட் ரயில்வேக்கு தேவையான எல்லா பேட்சஸும் நாம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த SSC எக்ஸாம் தான் மேம் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், இந்த ரயில்வே எக்ஸாம் தான் லாஸ்ட் சான்ஸ், எனக்கு ஏஜ் பார் ஆகிருச்சு, இதுக்கப்புறம் என்னால் எந்த எக்ஸாமும் அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், டெய்லி கரண்ட் அஃபேர் மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே நான் படிக்கணும், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கே டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் CA PDF மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் SSC அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். மொஹஞ்சதாரோ இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் விச் ரிவர்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோ எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது, அதாவது சிந்து நதி கரையில் இருக்கிறது தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஓகே, மொஹஞ்சதாரோவை 1922 RD பானர்ஜி வந்து கண்டுபிடிச்சாரு. மொஹஞ்சதாரோவுக்கு யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலம் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம் வந்து 1980 வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா, அதே மாதிரி இந்த மொஹஞ்சதாரோவை இறந்த மனிதர்களின் மண் திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹரப்பா நாகரிகம் பார்த்தீங்கன்னா 1921 தாய்ராம் சாகினியால் கண்டுபிடிக்கப்பட்டது. தொலைவிரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JP ஜோஷி. வருஷம் வந்து 1967 68. சன்குதாராவை வந்து MG மகுந்தர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேவா, ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், படிச்சிடணும். ஓகேவா, ஸோ இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நம்ம NTPCயோட டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்கோம். ஹூ இஸ் நோன் அஸ் த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜியை வந்து சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா INCயோட கோ ஃபவுண்டர். ஏற்கனவே INCயோட ஃபவுண்டர் யாரு, AO ஹியூம். ஓகேவா, AO ஹியூமும் INCயோட ஃபவுண்டர் தான், தாதாபாய் நவ்ரோஜியும் INCயோட ஃபவுண்டர் தான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இவரோட ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவர் எழுதின புக்ஸ் எல்லாம் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, த யூரோப்பியன் அண்ட் ஏசியாட்டிக் ரேசஸ், கண்டிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ அதே மாதிரி முக்கியமான தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கான புனை பெயர்கள் என்னங்கிறத நீங்க வந்து படிச்சுக்கோங்க. இப்போ கோபாலகிருஷ்ண கோகலே இருக்காரு அப்படின்னா இவர் த ஃபவுண்டர் ஆஃப் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அதே மாதிரி மகாத்மா காந்தியோட பொலிட்டிக்கல் குரு இவர் தான். ஓகே, இவரை வந்து பிரின்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். பாலகங்காதர திலகர்னு எடுத்துக்கிட்டோம்னா இவரை வந்து லோக்மானிய திலகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி இவர் நடத்தின பத்திரிகை பார்த்தீங்கன்னா மராத்தா கேசரி. இதுக்கு முன்னாடி நடந்த ஷிப்ல கூட இந்த பத்திரிகையை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஐஎன்சின்னு வரும்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஓகே, அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AO ஹியூம். ஓகே, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஓகே, ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணணும். அடுத்த கொஸ்டின்ல ஜகோய் அண்ட் சோளம் ஆர் த 2 மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப். ஓகே, ஜகோய் சோளம் இரண்டும் டான்ஸின் முக்கிய பிரிவுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிப்பூர்ல இது பண்ணக்கூடிய ஒரு டான்ஸ் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்புரி. ஓகே, மணிப்புரி நடனத்தோட ஒரு 2 ஃபார்ம் தான். ஓகே, ஒரு 2 டைப் தான், ஒரு 2 பிரிவுன்னு கூட வச்சுக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகோய் அண்ட் சோளம். ஓகே, ஸோ இந்த ஜகோய் அண்ட் சோளம்ங்கிறது எதோட 2 பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்புரி டான்ஸோட 2 பிரிவு தான் இந்த ஜகோய் அண்ட் சோளம். ஓகேவா, ஸோ மணிப்புரி எந்த ஸ்டேட்ல உள்ள டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய டான்ஸ். அதில் இருக்கக்கூடிய 2 ஃபார்ம் 2 டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகோய் சோளம். ஓகேவா, ஸோ ஒன்று வந்து சாஃப்டா இது பண்றது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீரியமான ஒரு டான்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி சங்கீத நாடக அகாடமி பார்த்தீங்கன்னா 8 பாரம்பரிய நடன பாணிகளுக்கு வந்து பாரம்பரிய அந்தஸ்தை வந்து கொடுத்துருக்கு.
என்னென்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டான்ஸு. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டோட டான்ஸ் தான் என்னது பரதநாட்டியம். அதே மாதிரி கதக் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு மேற்கு மற்றும் மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டான்ஸு. கதகளி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய டான்ஸு. குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேஷ், ஒடிசி வந்து ஒடிசா, மணிப்புரி வந்து மணிப்பூர், மோகினி ஆட்டம் கேரளா, சத்ரியா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமோட டான்ஸு. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நடனம். ஓகே, ஸோ பாரம்பரிய அந்தஸ்தை வந்து சங்கீத நாடக அகாடமி வந்து கொடுத்துருக்கு. மேபி அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு சத்ரியா வந்து எந்த ஸ்டேட்டோட டான்ஸ்ன்னு கேட்கலாம். ஓகே, ஒரு டான்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன டான்ஸ் இருக்கு, அந்த டான்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உள்ள கொஸ்டின் தான். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச்லையும் கேட்டிருக்கு. ஆக்சுவலாக 21 ஜூன் 2025 ஆர்ஆர்பி என்டிபிசிலையும் கேட்டிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் இந்த கொஸ்டின் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால் போகும்போது இங்கே டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன கொஷின் எடுக்கிறீங்களோ, என்ன கொஷின் அட்டன் பண்ணுறீங்களோ அதே கொஷின் உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லாரையும் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கும். இதில் பாருங்க, மான் ஃபோக் மியூசிக் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்? மான் நாட்டுப்புற இசை பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஸோ இந்த கொஷினும் 21 ஜூன் 3rd ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே கொடுத்த கொஷின் தான். ஓகேவா? மான் நாட்டுப்புற இசை பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட தொடர்புடையது. ஓகே, which article of Indian Constitution talks about advocate general for the state? ஓகே, ஸோ மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் பற்றிய ஆர்டிகிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 165. அடுத்து the valley of laws is located in கேட்டிருக்காங்க. valley of laws எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகே, உத்தரகாண்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா சமோலி பித்தோகார்க்கு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. எஸ்டர்டே உங்களுக்கு வந்து உத்தரகாண்டுன்னு ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் உத்தரகாண்டுன்னு சூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு இருந்தாலும் ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். ஓகே, வேலி ஆஃப் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? சமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட். ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது? வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இருக்குது. ஹவு மெனி டெபுட்டி கவர்னர் சர்வ் ஆர்பிஐ போர்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்? ஓகே, ஆர்பிஐக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் இருப்பார், அதுக்கப்புறம் 4 டெபுட்டி கவர்னர் வந்து இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆர்பிஐயில் எத்தனை டெபுட்டி கவர்னர் வந்து இருப்பாங்க? ஓகே, ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. எத்தனை டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க? 4 டெபுட்டி கவர்னர். ஹூ அப்பாயிண்ட்ஸ் லோக்பால்? ஓகே, யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து லோக்பால் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, which film won the best picture award at the 97th Academy Awards in 2025? எந்த ஃபிலிம்க்கு கிடைச்சிருக்குன்னா அனோரா. கம்ப்யூட்டர்ல உள்ள ஷார்ட்கட் கீ வந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர்ல பேஸ்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பேராகிராஃபை நீங்க வந்து காப்பி பண்றீங்க. ஓகே, ஒரு இந்த பேராகிராஃப் எனக்கு இன்னொரு ஃபைல்ல இன்னொரு வேர்ட்ல வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? வேர்டா இருக்கட்டும் இல்லனா ஒரு வெப்சைட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்றது அது எல்லாத்துக்குமே. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இத நான் கட் பண்ணனும்னா நான் என்ன பண்ணனும்? கண்ட்ரோல் எக்ஸ் பிரஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கட் ஆகும். அதே இத நான் காப்பி பண்ணனும்னா கண்ட்ரோல் சி பிரஸ் பண்ணேன்னா எனக்கு காப்பி ஆகும். நான் காப்பியான இதே இத நான் கொண்டு போய் இங்க பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன இது பண்ணனும்? கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு டாக்குமெண்ட்ல பேஸ்ட் ஆகிரும். அப்படி இல்லனா அதே டாக்குமெண்ட்ல அதுக்கு கீழேயே நான் பேஸ்ட் பண்ணனாலும் அந்த இடத்துல கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? பேஸ்ட் ஆகிரும். கண்ட்ரோல் பிங்கிறது என்னது? அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. ஓகே, சோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து இருக்கு. ஓகே, அடுத்து who won the 15th ஹாக்கி இந்தியா சீனியர் விமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் in 2025? ஸோ ஹாக்கி இந்தியா சீனியர் விமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th. ஓகேவா? ஸோ இதில் வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஜார்க்கண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரன்னர் அப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஹரியானா. இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச்குலா ஹரியானால நடந்திருக்கு. ஓகே, ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா அது எத்தனாவது அப்படிங்கிறத படிக்கணும். இப்போ இது வந்து 15th ஹாக்கி இந்தியா சீனியர் விமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானால நடந்திருக்கு. ஓகே, அது வந்து எங்க நடந்திருக்கு? ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்டேட்ல நடந்திருக்கலாம். அப்போ அந்த கண்ட்ரி ஆர் ஸ்டேட் அதை படிச்சுக்கணும். அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இது நடந்தது எங்க அப்படின்னா ஹரியானா. இதுல வின்னர் ரன்னர் யாருன்னு பார்க்கணும். வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரன்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா வந்து யாரு? ரன்னர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பவர் பாயிண்ட்? பவர் பாயிண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பாயிண்ட் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டோரியை நான் எது வழியாக சொல்லலாம்? ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு பவர் பாயிண்ட் வழியாக சொல்லலாம். அந்த ஸ்டோரி சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை என்னோட கம்பெனிக்கு இல்லைனா ஏதோ ஒரு இது நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னாலே நான் வந்து என்ன பண்ணணும்? அந்த பவர் பாயிண்டில் இது பண்ணிக்கலாம். ஒரு வேர்டு, ஒரு டெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வேறு இமேஜஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையான வீடியோஸ் ஏதாவது வைக்கணும்னாலும் நான் வச்சுக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா பவர் பாயிண்ட். ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ எதுனாலுமே இது பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின், who among the following defeated ஹர்ஷ்வர்தனா when he invaded the Chalukya kingdom in the Deccan? தக்காணத்தில் சாளுக்கிய ராஜ்யத்தின் மீது படையெடுத்த போது ஹர்ஷ்வர்தனை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகேசி 2, இரண்டாம் புலிகேசி. ஓகே, சாளுக்கியர்களோட கடைசி ஆட்சியாளர் யாருன்னா இரண்டாம் கீர்த்திவர்மன். இவரை வந்து தந்தி துர்கா, ஓகே, தந்தி துர்கா ராஷ்டிரகூட வம்சத்தை சேர்ந்த தந்தி துர்கா வந்து தோற்கடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் சாளுக்கிய வம்சமே மொத்தமாக என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காணத்தில் சாளுக்கிய ராஜ்யத்தின் மீது படையெடுத்த போது ஹர்ஷ்வர்தனை தோற்கடிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி. ஓகே, ஸோ இதுதான் 21 ஜூன்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பால் என்ரிச் ரிசீவ்டு த நோபல் பிரைஸ் இன் டேஷ்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இவருக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியாலஜி ஆர் மெடிசின். ஓகே, எந்த இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியாலஜி ஆர் மெடிசின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்ட்ரடியூஸ்டு ப்ரொவின்சியல் அட்டானமி, எ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிவைடட் பவர்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ப்ரொவின்சஸ். இட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் எ ஃபெடரல் கோர்ட் அண்ட் ப்ரப்போஸ்ட் அன் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் பட் த லேட்டர் வாஸ் நெவர் ஃபுல்லி. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935னா ஒரு சென்டர் இருக்கணும், ஒரு மத்திய அரசு இருக்கணும், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கணும், மாநிலங்கள் வந்து இருக்கணும். இவ்வளோதான் சிம்பிளா சொல்ல போனா. ஓகே, இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 21 ஜூனோட ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஷின்ஸு. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஷிஃப்ட் 1 and 2ல கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 20 ஜூனில் ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஏன்னா இது மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலை இன்னும். 20 ஜூனோட ஷிஃப்ட் 1ஓட கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 20 ஜூனோட ஷிஃப்ட் 2 and 3ஓட கொஷின்ஸையும் இந்த கிளாஸ்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா விங் கமாண்டர் அக்ஷய் சாக்ஷனா வாஸ் கமிஷன் அஸ் எ பைலட். ஆக்சுவலாக ஆப்ரேஷன் சங்கல்ப். ஓகே, ஸோ இது பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப்னா என்ன அப்படின்னு. ஸோ இந்த விங் கமாண்டர் அக்ஷய் சாக்ஷனா இருக்காங்க இல்லையா, ஸோ மார்ச் 16, 2024 அன்று அரபிக்கடலில் கடல் கொள்ளையர் எதிர்ப்பு நடவடிக்கைகளை நோக்கமாக கொண்ட ஆப்ரேஷன் சங்கல்ப். ஓகே, சங்கல்புக்கு ஆதரவாக ஒரு பணியை இந்த அதிகாரி மேற்கொண்டார். ஓகே, இவங்க வந்து எதோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் கேட்டிருக்கலாம். யாருன்னா இந்த விங் கமாண்டர் அக்ஷய் சாக்ஷனா. ஓகேவா, ஸோ எதோடு தொடர்புடையவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சங்கல்ப், இல்லைனா ஆப்ரேஷன் சங்கல்ப் பற்றியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லான்ச் த நேஷனல் டர்மரிக் போர்டு வித் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி நேஷனல் டர்மரிக் போர்டை எங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசாமாபாத், தெலுங்கானா. ஏற்கனவே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நேஷனல் டர்மரிக் போர்டு எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி NTBயை எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் 20 ஜூனோட ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை எ டேஸ் ஆக்ட்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து எந்த ஆக்ட் படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க, ராயல் சார்ட்டர் ஆக்ட். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷனில் இருந்துச்சு. ராயல் சார்ட்டர் ஆக்டர் கிராண்டட் பை குயின் எலிசபெத் எப்போன்னா 31 December 1600. Which among the following is the most unique feature of தொலைவிரா சைட் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த தொலைவிரா சைட்டில் முக்கியமான ஃபீச்சர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் சிட்டிஸ் வேர் டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸ். அந்த சிட்டியை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. என்னன்னா சைட்டடல், ஓகே, அதே மாதிரி மிடில் டவுனு, லோயர் டவுனு 3ஆக பிரிச்சிருக்காங்க. which movement did not happen in 20th century? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வச்சு தான் சூஸ் பண்ணியிருக்கணும். மேபி ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷனில் குக்கா மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த குக்கா மூவ்மெண்ட்டை நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது 20th centuryயில் நடந்தது இல்லை, 19th centuryயில் நடந்தது. 1840s 1850s பஞ்சாப்ல நடந்தது தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கா மூவ்மெண்ட். ஓகே, ஆப்ஷனை பொறுத்து இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். அடுத்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிபியூவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் என்னன்னா சிபியூவோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங்
யூனிட், கம்ப்யூட்டரில் என்னென்ன அந்த ஷார்ட்கட்லாம் இருக்கும். இப்போ HTTPனா என்ன, FTPனா என்ன, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, இதோட அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க, ஷார்ட்கட் கீஸ் படிச்சுட்டு போங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். யூனியன் பட்ஜெட் 25 to 26, ஓகே, இதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 6 year மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஒரு 1000 கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஆத்மநிர் பாரதா இன் பல்சஸ். அந்த 1000 கோடி பட்ஜெட் வந்து எதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கலாம். எதுக்காகனா மிஷன் ஃபார் ஆத்மநிர் பாரத இன் பல்சஸ், பருப்பு உற்பத்தியில் வந்து தன்னிறைவு அடைகிறதுக்காண்டி, அதாவது உள்நாட்டில் பருப்பு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த மாதிரி பருப்புகளோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக யூனியன் பட்ஜெட்டில் ஒரு 1000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, பட்ஜெட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டு ஸ்ட்ரென்தன் மெரிடைம் செக்யூரிட்டி இந்தியன் கோஸ்ட் கார்டு ஹஸ் பீன் அலோகேட்டட். ஓகே, ஸோ ஐசிஜிக்கு எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க யூனியன் பட்ஜெட்டில். ஓகே, மெரிடைம் செக்யூரிட்டியை வலுப்படுத்துறதுக்காக. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9676.7 கோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ உள்ள பட்ஜெட்டில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த அமௌண்ட்டை விட இது எவ்வளோ அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.5% வந்து அதிகம். ஓகே, யார் சொன்னது படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாடி கொடுத்ததை விட முன்னாடி அலோகேட் பண்ண பட்ஜெட்டை விட இப்போ அலோகேட் பண்ணியிருக்கிறது வந்து 26.5% வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9676.7 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க, மெரிடைம் செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. அடுத்து, விச் டீம் ஓன் த ரஞ்சி ட்ரோஃபி இன் 2025. ஸோ ரஞ்சி ட்ரோஃபி 2025ஓட வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வின்னர் யாரு அப்படின்னா விதர்பா. ஓகே, விதர்பா டீம் தான் வின்னரு. ஏற்கனவே இவங்க 2 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட 3rd டைட்டில். ஓகே, ரன்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் தான் என்னது ரன்னர், கேரளா டீம் தான் என்னது ரன்னர். அதே மாதிரி இது எங்கே நடந்திருக்குன்னா நாக்பூர், மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. ஓகே, அடுத்து கண்ட்ரோல் எஃபோட ஷார்ட்கட் கீயோட யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நீங்கள் போய் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அதோட யூஸ் என்ன, இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த வேர்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த வேர்டு ஃபைல் இருக்குது, ஒரு வேர்டு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் எனக்கு ஒரு வேர்டு வேணும், இஸ்ன்னு ஒரு வேர்டு வேணும். ஓகேவா, ஸோ இந்த வேர்டு வந்து எனக்கு ஒரு 1000 பேஜஸ் இருக்குது, இல்லை ஒரு 500 பேஜஸ் இருக்குது. இப்போ இதில் நான் இஸ்ஸுங்கிற வார்த்தையை நான் கண்டுபிடிக்கணும், இஸ் எந்தெந்த பேஜிலலாம் இருக்குன்னு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா 1000 பேஜையும் போய் என்னால் செக் பண்ண முடியாது. நான் என்னோட வேர்டை ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன், ஃபைண்டுன்னு ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் நான் இஸ்ன்னு எழுதிட்டேன் அப்படின்னா அந்த வேர்டு ஃபுல்லாக எங்கெல்லாம் இஸ் இருக்கோ, இல்லை எனக்கு என்ன வேர்டு தேவையோ அது இஸ் தான், இல்லை எனக்கு ஆண்டுன்னு ஒரு வார்த்தை தேவை, இல்லை ஏதாவது ஒரு வேர்டு தேவை அப்படின்னா அதை நான் டைப் பண்ணிட்டேன்னா அந்த ஃபைல் ஃபுல்லாக எங்கே இருக்கோ அதை மட்டும் எனக்கு என்ன பண்ணும், ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட வேர்டு ஃபைலு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் எஃப் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணதும் ஸோ கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணதும் ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும், இல்லைனா சைடில் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சர்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த வேர்டில் எனக்கு தேவையான வார்த்தை என்ன இருக்குது, ஹவ்வுங்கிற வார்த்தை கண்டுபிடிப்போமா. ஸோ ஹவ்வுங்கிற வார்த்தை எங்கே இருக்குது. ஓகே, ஸோ நான் ஹவ்வுன்னு ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, HOW. ஓகே, இந்த வார்த்தை தான் எனக்கு வேணும். ஸோ இந்த வேர்டு தான் வேணும், HOW. ஓகே, ஹவ்வுங்கிறது எங்கெல்லாம் இருக்கோ, HOW எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் எல்லாத்தையுமே இது என்ன பண்ணும், ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகே, ஹவ்வுன்னு இருக்குது. இப்போ இல்லைனா நான் இஸ்ஸுன்னே சொல்கிறேனே, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் என்ன, இஸ்ஸு தானே. நான் இஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எங்கெல்லாம் என்னோட வேர்டில் இஸ்ஸுங்கிறது இருக்கோ அந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும். இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுது பாருங்கள், ஐஎஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த விஷுவல் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குது, இப்போ இந்த விஷுவலை நான் என்ன டைப் பண்ணுறேன் பாருங்களேன், விஷுவல் டைப் பண்ணுறேன். இந்த வார்த்தையை நான் கண்டுபிடிச்சிருச்சு பார்த்தீங்களா. விஷுவல்ங்கிற வார்த்தை இந்த வேர்டில் எந்த பேஜில் இருந்தாலுமே கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கடுத்து இன்னும் என்ன இருக்குன்னா ரீப்ளேஸ்ன்னு ஒன்று உண்டு, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அந்த வேர்டை கண்டுபிடிச்சி இப்போ விஷுவல்ங்கிற வேர்டை நீ கண்டுபிடிச்சி அதுக்கு பதிலாக விஷுவலின்னு மாற்று அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஃபைண்ட் இருக்க இடத்துல விஷுவலும், ரீப்ளேஸ் இருக்க இடத்துல விஷுவலையும் டைப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்ட்ரோல் எஃபோட யூஸ் என்னன்னு கேட்டாங்க, இல்லைனா ஃபைண்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிருக்கலாம். என்னன்னா கண்ட்ரோல் எஃப் தான் அந்த வேர்டு, ஸ்பெசிபிக் வேர்டு இல்லை லெட்டரை ஃபைண்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் பாஸ் லொகேட்டட் பீர்பஞ்சல் ரேஞ்சஸ். ஓகே, பீர்பஞ்சல் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய பாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, பனிகல். ஓகே, Banigal Pass is located within the Birbanjal range. It's a mountain pass in the Indian administrative part of Jammu and Kashmir. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா தோடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா. ஸோ
இந்த பீர்பஞ்சல் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பாஸோட நேம் என்னன்னா பனிகல். இது எங்கே இருக்குது அப்படின்னா தோடா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். which of the following countries does India not share a land border? ஓகே, நம்ம இந்தியன் கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கண்ட்ரி கூட, ஓகே, நம்ம ஒரு 7 கண்ட்ரி கூட தன்னோட லேண்டை வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிடுது, எல்லையை வந்து பகிர்ந்துக்கிடுது. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது வந்து லேண்ட் பார்டரை ஷேர் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அது நிலப்பரப்பையும் ஷேர் பண்ணிக்கிடுது, நீர் வழியவும் ஷேர் பண்ணிக்கிடுது. ஓகே, ஸோ லேண்ட் வழியாகவும் ஷேர் பண்ணிக்கிடுது, வாட்டர் வழியாகவும் ஷேர் பண்ணிக்கிடுது. உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா which of the following countries does India not share a land border? பின்வரும் எந்த நாடுகளுடன் இந்தியா நில எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை? ஸோ இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் தான். இலங்கை கூட வந்து அது நில எல்லையை பகிர்ந்துக்கிடல. என்னத்தை பகிர்ந்துக்கிடுது? ஒரு நீர் எல்லையை வந்து என்ன பண்ணிக்கிடுது? பகிர்ந்துக்கிடுது. ஓகேவா? ஸோ நிலப்பரப்பு பகிர்ந்துக்கிடுறது வேற, நீர் எல்லையை பகிர்ந்துக்கிடுறது வேற. ஓகேவா? ஸோ இலங்கையும் இந்தியாவும் இந்திய பெருங்கடலால் பிரிக்கப்பட்டுள்ளன. அப்படிதானே? ஸோ நம்ம இந்தியா மேப் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இலங்கையுடனான நிலப்பரப்பு எல்லையை இந்தியா பகிர்ந்து கொள்ளவில்லை. அப்படிதானே? நீர்பரப்பு நீர் வழியை தான் என்ன பண்ணிருக்கு? பகிர்ந்திருக்காங்க. இலங்கை இந்தியாவின் கடல்சார் அண்டை நாடு. இந்தியா வந்து தன்னோட பெரிய நில எல்லையை பகிர்ந்துக்கிடுறது எது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட. ஓகேவா? ஸோ வங்காளத்து கூட பகிர்ந்துக்கிடுது. மொத்தம் இந்தியா வந்து 7 கண்ட்ரீஸ் கூட தன்னோட எல்லைகளை பகிர்ந்துக்கிடுது. அந்த 7 கண்ட்ரீஸும் இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்டு கூட பகிர்ந்திருக்காங்கிறத பார்த்துக்கணும். கிழக்கு பக்கமா யாரு பகிர்ந்திருக்காங்க, மேற்கு பக்கமா யார் இருக்காங்க, வடக்க யார் இருக்காங்க, இந்த மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்டர் ஷேர் பண்ணியிருக்கிறது படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரி எல்லாம் இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்டு கூட பகிர்ந்திருக்கு, 3 ஸ்டேட்டு கூட எந்த கண்ட்ரி பகிர்ந்திருக்கு, 2 ஸ்டேட்டு கூட எந்த கண்ட்ரி பார்டரை ஷேர் பண்ணியிருக்கு, ஒரு ஸ்டேட்டு கூட எது ஷேர் பண்ணியிருக்கு, அதே மாதிரி நீர் வழியா எத்தனை கண்ட்ரி கூட நாம ஷேர் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் தரவா படிச்சிருங்க. ஓகே, மொத்தம் 7 நாடுகள் கூட இது பண்ணியிருக்கு. மியான்மர் கூட பார்த்தீங்கன்னா வடக்கில் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை. அந்த 7 நாடுகள் என்னன்னா சீனா, பூட்டான், நேபாளம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர். ஓகே, இதுல சீனா, பூட்டான், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் வடக்கில் எல்லையை பகிர்ந்துள்ளது. ஓகே, வடக்கு பக்கமா பாத்தீங்கன்னா சீனா, பூட்டான், நேபாளம், பாகிஸ்தான். நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். கிழக்கு பாத்தீங்கன்னா வங்கதேசம், மியான்மர் கூட. அதே மாதிரி இலங்கை, மாலத்தீவு, இந்தோனேஷியா, இவங்க 3 வரும் பாத்தீங்க அப்படின்னா நீர் எல்லையை பகிர்ந்திருக்காங்க நம்ம இந்தியா கூட. ஓகேவா? நீர் எல்லைகளை பகிர்ந்துள்ளது இலங்கை, மாலத்தீவு, இந்தோனேஷியா. இந்தியா வந்து நில எல்லையின் பெரும் பகுதியை வந்து வங்காளத்துடன் வந்து பகிர்ந்திருக்கு. அதே மாதிரி மிக குறைந்த நில எல்லையை யாரு கூட ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்தியாவுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் மிகப்பெரிய நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சீனா. மிகச்சிறிய நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பூட்டான். ஓகே, இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நீங்க இருந்தாலுமே இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் நீங்க செக் பண்ணும்போது டீடைலாக இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். அடுத்து மேக்மக்கான் லைன் பத்தி கேட்டிருக்காங்க. மேக்மக்கான் லைன் வந்து எந்த 2 கண்ட்ரியை செப்பரேட் பண்ணுது? ஓகே, எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில உள்ள பார்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்மக்கான் லைன் வந்து செப்பரேட் இந்தியா அண்ட் சைனா. மேக்மக்கான் லைன் இஸ் எ பார்டர் லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் சீனா. ஓகே, மேக்மக்கான் கோடு டேஸ் இடையிலான எல்லை கோடு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை கோடு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜூனோட ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின். ஓகே, இதுக்கு முன்னாடி நாம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூனோட ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க முந்தின ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இந்தந்த டாப்பிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, அப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், இன்னும் நம்ம என்னென்ன ஜிகே படிக்கணுங்க கூடிய ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு படிக்கிறவங்க இன்னும் நல்லா தெளிவாக படிங்க. கிராஜுவேட் எக்ஸாமில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அண்டர் கிராஜுவேட்டுக்கு கரெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸாம் வந்து முடிய போகுது. இன்னைக்கு 23ஆம் தேதி, 24ஆம் தேதியோட உங்களுக்கு வந்து என்ன முடியும்? எக்ஸாம் வந்து முடியும். ஜூன் 5ஆம் தேதியே எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளையோட எக்ஸாம் முடியுது. அது போக சில இடத்துல வந்து எக்ஸாம் கேன்சல் ஆகியிருக்கு. அந்த எக்ஸாம் வேணா அகைன் ஏதாவது ஒரு டேட்டில் வைக்கலாம். ஓகே, ஸோ அவங்க சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா ஜூன் 5லேருந்து 24 வரைக்கும் கிராஜுவேட்டோட CBT 1 வந்து சொன்னாங்க. ஸோ 24ஆம் தேதியோட உங்களுக்கு CBT 1 எக்ஸாம் வந்து முடியுது. ஓகே, இது வரைக்கும் நடந்த எல்லா பேப்பரோட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் யூடியூப்ல டீச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் அதோட PDFs எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம். ஓகே, NTPCக்கு நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல மேம், இனிமே தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த லாஸ்ட் மினிட்ல நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு NTPCக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். NTPC அண்ட் குரூப் டிக்கான லைவ் கிளாஸஸ். அதே மாதிரி SSC
சிஜிஎலுக்கான நியூ பேட்சும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நியூ பேட்ச், ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நியூ பேட்ச். குரூப் டிக்கு இன்னும் தாராளமாக உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகே, ஏன்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பிஇடி இருக்கும். அதே நீங்கள் ரயில்வேல அப்ரண்டிஷிப்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிஇடி கிடையாது, டைரக்டாக டிவி அண்ட் மெடிக்கல் தான் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் அப்ரண்டிஷிப் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் ஒரு 50 மார்க் எய்ம் பண்ணிட்டீங்க, ஒரு 50 மார்க் கிட்ட எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கனாலே சிசிஏ கேண்டிடேட் வந்து ஈஸியாக உள்ளே போயிடலாம். மற்ற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 70க்கு மேலே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் ஆர்ஆர்பி குரூப் டியில் ஓகேவா, எப்போவுமே ஒரு 70க்கு மேலே, அந்த 80லாம் எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம ஒரு சேஃபான இதில் இருந்துக்கலாம். 70க்கு மேலே எடுத்தாலே அது வந்து ஒரு சேஃப் ஜோன் தான். ஓகே, ஸோ அதனால் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஒரே நாளில் நம்ம படிச்சிட முடியாது. ஆனால் டே பை டே உட்காந்து நம்ம படிக்க 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 ஒரு நாள் எல்லாமே மாறும். ஓகே, நமக்கான சக்ஸஸ் வந்து நம்மளை தேடி வரும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியோடு உட்காந்து படிங்க. இன்றைக்கி எவ்வளோ சுறுசுறுப்போடு படிக்கிங்களோ அதே சுறுசுறுப்பை நாளைக்கும் காட்டுங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களோட கன்சிஸ்டன்சி, சுறுசுறுப்பு எல்லாமே அப்படி இருக்கணும். கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு ரெண்டும் இருந்துச்சுன்னா போதும், உங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டால் போதும். 6 மாதம் கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கணும். மேக்ஸ்னா அதில் A to Z படிக்கணும், ரீசனிங்னா A to Z எல்லாமே படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அதில் எவ்வளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ ஆன்லைன் டெஸ்ட்டு அவ்வளோ டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது ரெண்டையும் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். ஆனால் இதை உட்காந்து பண்ணணும். நாம் ஒரு நாள் சுறுசுறுப்பாக இருக்கும், அடுத்த நாள் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் அந்த சோம்பேறித்தனமாக இருக்கனாலும் நம்மளே சுறுசுறுப்பாக மாற்றிக்கணும். ஏன்னா நமக்கு வேலை வேணும். நம்ம லைஃப்பில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக நாம தான் இருக்கணும். நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிடாதீங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதினாலும் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க, எக்ஸாம் எழுதலைனாலும் சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தான் மேலே முன்னேறி போனாலும் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா, அதனால் நெகட்டிவ் பீப்புளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா படிக்கிறதையே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எப்போ பாரு படிச்சுட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதையுமே நீங்கள் இது பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் அந்த நெகட்டிவ் பீப்புளை விட்டு தள்ளி வந்துட்டு நீங்களாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கு படிக்கணும். ஓகேவா, ஸோ படிங்க. ஸோ அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ கிராஜுவேட் எக்ஸாம் எழுதின நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் முன்னாடியே தெரியாது, இல்லை நான் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெக்ரெட் பண்ணி எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்போட லிங்க்கு நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த 1999 எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இந்த 1999 பே பண்ணிட்டீங்க. ஒரு 18 வயசில் ஒரு பையன் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே அவரால் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ண முடியும். ஒரு பையனாக இருக்கட்டும் இல்லை பொண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே. பட் நீங்கள் படிக்கணும். நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். அதே மாதிரி எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு மேம், 34-35 இயர்ஸ் ஆகிருச்சுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1 இயர் வேலிடிட்டியில் நீங்கள் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்டாக வீக்லி டெஸ்ட்டு எல்லாமே இதிலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்டிபிசிக்கு 25 நாள் தான் டைம் இருக்குது அண்டர் கிராஜுவேட்டுக்கு. அதுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா CBT 1ஓட டெஸ்ட்டு CBT 2ஓட டெஸ்ட்டு ரெண்டுமே கவர் பண்ணுவோம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 டெஸ்ட் வரைக்கும் கொடுக்குற மாதிரி இப்போ டீம் பிளான் வச்சுருக்கோம். ஸோ இது வரைக்கும் 500 டெஸ்ட் வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னா அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 26 இன்னும் 3 டேஸில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நியூ பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். கரெக்டாக உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்கள் லேப்டாப் ஆர் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகே, நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸு டெஸ்ட் பேட்ச் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிராஜுவேட் எக்ஸாம் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த CBT 2 எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் NTPCலேருந்து நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். படிக்க ஆரம்பிங்க. டவுட் ஏதாவது இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.